12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்திய லெவல்ல வைக்கப்படுது. அது சம்பந்தப்பட்ட பல வீடியோக்களை நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல்ல உடனுக்குடன் உங்களுக்காக தினம்தோறும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நம்மளுடைய SRM யூனிவர்சிட்டி சென்னையில இருக்குல்ல, அதுல நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கப்படுது. அதற்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது SRM JEEE 2025 நடக்க போற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அது மட்டும் இல்லாம அதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, ஸோ எப்படி எக்ஸாம் நடக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது, இது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். குறிப்பா SRM யூனிவர்சிட்டி கடந்த வருடங்கள்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் தெளிவா உங்களுக்காக நான் விளக்க போறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உயர்கல்விக்கு நீங்க செல்வதற்கு பல்வேறு வகையான அப்டேட்டை நம்ம சேனல்ல உடனுக்குடன் கொடுப்போம். ஸோ நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது நம்மளுடைய SRM யூனிவர்சிட்டிங்க, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சென்னையில காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. இந்த காட்டாங்குளத்தூர்ல இருக்கிறது தான் மெயின் கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ் மட்டும் இல்லாம பல கேம்பஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பல கேம்பஸ் இருக்கு, நம்மளுடைய இந்திய லெவல்ல நிறைய கேம்பஸ் இருக்கு. இதுக்குள்ள நீங்க படிக்க போகணும்னா குறிப்பா வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது அதுக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா SRM JEEE 2025 நடக்க போற எக்ஸாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா SRM ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. அதுல ரொம்ப முக்கியமா நீங்க ஃபேஸ் 1லயே கலந்துக்கிட்டாதான் நீங்க SRM காட்டாங்குளத்தூருக்குள்ளலாம் உள்ள போகலாம். SRM காட்டாங்குளத்தூருக்குள்ள போறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை விட 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை விட வட இந்திய மாணவர்கள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இங்க வர்றாங்க. அதுக்குள்ள நம்ம எப்படியா போகணும். ஸோ இதுக்குள்ள நம்ம ஏன் படிக்க போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. ஸோ அதுல உள்ள தகுதிகள், அதுல இருக்கக்கூடிய அந்த தரமான விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதை வந்து SRMist அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை தான் SRMist அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SRM யூனிவர்சிட்டி கீழே பல கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம். இது வந்து SRM பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல 2024 NIRF ரேங்கிங் வெளியானதுல அந்த NIRF ரேங்கிங்ல எந்த இடத்துல இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. ஓவரால் ரேங்கிங்ல 21வது இடத்துலையும், யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 12வது இடத்துலையும், இன்ஜினியரிங் ரேங்கிங்ல 13வது இடத்துலையும், ரிசர்ச் ரிலேட்டடான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 24வது இடத்துலையும், மெடிக்கல் ரிலேட்டடான இடத்துல 18வது இடத்துலையும், டென்டல் ரிலேட்டடான இடத்துல 7வது இடத்துலையும், ஆர்கிடெக்சர் ரிலேட்டடான இடத்துல 11வது இடத்துலையும், பார்மசி ரிலேட்டடான இடத்துல 11வது இடத்தையும் இந்த SRM யூனிவர்சிட்டி பிடிச்சிருக்கு. எப்பவுமே இந்த SRM யூனிவர்சிட்டி NIRF ரேங்கிங்ல நல்ல பிளேஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம குறிப்பா பார்க்க வந்த விஷயம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த JEEE, அதாவது வந்து பாத்தீங்கன்னா SRM JEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்தி தான் பார்க்க வந்தோம். ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவதுங்க 3 ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாம் வைப்பாங்க. முழுக்க ஆன்லைன்ல தான், நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. நீங்க ஒரு சென்டர்ல போய் எக்ஸாம் எழுத தேவையில்ல. வீட்டுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதலாம். உங்களுடைய லேப்டாப்லயோ இல்லை டெஸ்க்டாப்லயோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு எங்கேயாவது நம்ம போய் எக்ஸாம் எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும்ல, அதனால சொல்றேன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுல தான் நடக்க போகுது. ஸோ இதற்கான ஃபேஸ் 1க்கான டேட்டை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1லயே அப்ளை பண்ணிருங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதற்கான கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 16/4/2025 வரைக்கும் டைம் இருக்கு ஃபேஸ் 1க்கு. ஃபேஸ் 1 எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா 22/4/2025 நடக்க போகுது. அதுல இருந்து 27/4/2025 வரைக்கும் நடக்க போகுது. அதே போல ஃபேஸ் 2க்கான லாஸ்ட் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 6/6/2025. எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12/6/2025 இருந்து 17/6/2025 வரைக்கும் நடக்க போகுது. அதே போல ஃபேஸ் 1, ஃபேஸ் 2லலாம் சீட்டு முடியாம இருக்கும் பட்சத்துல ஃபேஸ் 3 நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேஸ் 3 இந்த வருஷத்துல இருந்து அதற்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. போன வருஷம்லாம் 2 ஃபேஸ் தான் நடந்துச்சு. இந்த வருஷம் 3 ஃபேஸா சொல்லியிருக்காங்க. 3வது ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான எண்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 30/6/2025. அதனுடைய எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா 4/7/2025 5/7/2025 நடக்க போகுது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்க ஃபேஸ் 1லயே வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஃபேஸ் 1ல நீங்க ஃபேஸ் 2 பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீட்டு முடிஞ்சு போயிடும். காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சீட்டு முடிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க மறந்துடாம வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1லயே அப்ளை பண்ண பாருங்க. அதற்கான கடைசி டேட் 16/4/2025 அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே.
நம்ம அப்ளை எல்லாம் பண்ணிட்டோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்க, இதுக்கு அப்ளை பண்ண எவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 1400 ரூபாய் கேட்கறாங்க. 1400 ரூபாய். ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்படும்ல, தேவைப்பட்டா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க நமக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நம்ம தாராளமா வெயிட்டிங்ல தான் இருக்கும். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி எத்தனை கேம்பஸ் இருக்குங்க? ஸோ நம்ம சென்னையில காட்டாங்குளத்தூர்ல மட்டும்தான் இந்த கேம்பஸ் இருக்கா, எங்கெங்கெல்லாம் கேம்பஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது நம்மளுடைய சென்னையில காட்டாங்குளத்தூர்ல தான் மெயின் கேம்பஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமாபுரத்துல எஸ்ஆர்எம் ராமாபுரம் ஒரு கேம்பஸ் இருக்கு, வடபழனி ஒரு கேம்பஸ், எஸ்ஆர்எம் வடபழனி ஒரு கேம்பஸ், எஸ்ஆர்எம் திருச்சிராப்பள்ளி ஒரு கேம்பஸ். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஆர்எம் டெல்லி என்சிஆர் கேம்பஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா காசியாபாத்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சோனாபேட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால ஒரு கேம்பஸ் இருக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேசத்துல ஒரு கேம்பஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இத்தனை கேம்பஸ் இருக்கு. இந்த இத்தனை கேம்பஸுக்குள்ளேயே நீங்க உள்ள போகணும்னா இந்த எஸ்ஆர்எம் JEEE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணும்போது தான் போகலாம். அதுலயும் முக்கியமா நான் சொல்லிடுறேன், நீங்க நல்ல ரேங்க்ல இருந்தா தான் போகலாம். குறிப்பா காட்டாங்குளத்தூருக்குள்ள எல்லாம் போகணும்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10,000 ரேங்க்குள்ள இருக்கணும். அதுலயும் நான் வந்து படிச்சா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் தான் படிப்பேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக தான் படிப்பேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி கோர்ஸ் தான் படிப்பேன்னா நீங்க நல்ல ரேங்க்ல வரணும் காட்டாங்குளத்தூருக்குள்ள எல்லாம் போகணும்னா. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதர் கேம்பஸ், அதாவது ராமாபுரம், திருச்சிராப்பள்ளி, வடபழனிக்கெல்லாம் போகணும்னா நீங்க குறிப்பிட்ட ரேங்குக்குள்ள இருந்தாவே போகலாம். ஏன்னா காட்டாங்குளத்தூர் கொஞ்சம் போட்டியாவே இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது, எப்படி இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதே போல என்னென்ன சிலபஸ், ஸோ இதற்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதையும் நான் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஒட்டு மொத்தமான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நீங்க VIT எழுத போவீங்க தெரியுமா, நம்ம VITக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. VIT EEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இப்படி அதே போல அதே காப்பி அண்ட் பேஸ்ட் தான். இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். எப்படின்னா உங்களுக்கு வந்து 125 கொஸ்டின் இருக்கும். அந்த 125 கொஸ்டின்ல 125 கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கிடையாது. இந்த எக்ஸாம் வந்து 2.5 மணி நேரம் நடக்கும். ஆன்லைன்ல வீட்டுல இருந்து நீங்க லேப்டாப்ல இருந்து அட்டன் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதே போல பிசிக்ஸ்ல 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 35 கொஸ்டின், மேக்ஸ், பயாலஜி நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸுமே 40 கொஸ்டின், அதுக்கப்புறம் பயாலஜியுமே 40 கொஸ்டின். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் தான் சூஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு மேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதே போல ஆப்டிடியூட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின். ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 125 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம். வீட்டுல இருந்தே எப்படி அட்டன் பண்றது, எப்போ உங்களை கூப்பிடுவாங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க. அதை வந்து நம்ம பின்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தினம்தோறும் நீங்க எல்லா அப்டேட்லையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னங்க எலிஜிபிள் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, எலிஜிபிள் நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நீங்க 3 சப்ஜெக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 12th படிக்கிறீங்களா, 12th வந்து பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் முக்கியமா மேக்ஸ், பிசிக்ஸ். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 60 மார்க்குக்கு மேல எடுத்துக்கணும். 60% மார்க் வந்து ரொம்ப கம்பல்சரி. மேக்ஸ்ல 60 மார்க்குக்கு மேல எடுத்துக்கணும். பிசிக்ஸ்லயும் 60 மார்க்குக்கு மேல எடுத்துக்கணும். இந்த 2 சப்ஜெக்ட் இல்லாம மற்ற சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியை வச்சுக்கலாம், பயாலஜியை வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுக்கலாம். அதுலலாம் 60% இருந்துச்சுன்னா 3 சப்ஜெக்டா நீங்க உங்களுக்கு கணக்குல வைப்பாங்க. 60% மார்க் இருந்தா தான் நீங்க எலிஜிபிள். ஒருவேளை நீங்க சீட்டே வாங்கிட்டீங்கனாலும் 60% மார்க் இல்லைன்னா உங்களுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன், என்னன்னா இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கான ப்ராசஸ் என்ன, அட்மிஷன் எப்படிங்க நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல, அதை சொல்றேன். அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றேன். எப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். நீங்க யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் வந்து புக் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஸ்லாட் புக் பண்ணி அந்த எக்ஸாம் நடக்க போற குறிப்பா ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 22/4/2025 இருந்து 27/4/2025 வரைக்கும் நடக்க போதா. இந்த டயத்துல உங்களுக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் அந்த ஸ்லாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமை ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 1 நடக்கும். அந்த ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான, அதாவது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் எடுத்துக்கலாம், எந்த கேம்பஸ் வேணாலும் நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம். அதுல உங்களுக்கு ஒரு காலேஜா ஒரு டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியம், நீங்க எதுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அதை நான் சொல்றேன் பாருங்க. நீங்க ஸ்காலர்ஷிப்பின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ரேங்க்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 500 ரேங்குக்குள்ள வர்றவங்க காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்ல குறிப்பா அதுலலாம் ஒரு 50 ரேங்குக்குள்ள வர்றவங்க முழுவதுமே இலவசமா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா படிச்சாங்க போன வருஷம். அதே போல நீங்க நல்ல ரேங்க்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா இங்க ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளா கொடுக்குறாங்க. ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வழியாலாம் நீங்க போகலாம். ஓகேவா? இதுதான் முக்கியமான செய்தி. மறந்துடாம ஃபேஸ் 1க்கு அப்ளை பண்ணுங்க. வேற எந்த கேள்விகளா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நீங்க உயர்கல்வி செல்வதற்கு என்ன மாதிரி எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்கிறத தினம்தோறும் உங்களுக்கு அப்டேட்டா நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் வழியாக தினம்தோறும் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. தேங்க்யூ. பாய். டிடிஜிஸ். தேங்க்யூ.